குட் மார்னிங் தமிழ் பைபிள் கிளப். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை. அப்போஸ்தலர் 3:1-10. ஒரு நாள் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். பிற்பகல் 3 மணியாக இருந்தது. அது தினமும் தேவாலயத்தில் பிரார்த்தனை நேரமாகும். ஸோ இப்போ நமக்கு இந்த காலத்தில் சண்டே தான் நமக்கு சர்ச்சுனா, அந்த காலத்தில் தேவாலயத்தில் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மணி ஈவினிங் சாயங்காலம். அது ஏன் ஈவினிங் 3 PM அவங்க சர்ச்சை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ச்சுன்னு சொல்கிறத விட தேவாலயம் சினகாக் ஏன்னா அது ஜூயிஷ் டெம்பிள். ஏன்னா இன்னும் ஃபுல் இஸ்ரேலும் கர்த்தருக்குள்ளே வரல. ஸோ யாரெல்லாம் கர்த்தர் மேசியா அப்படின்னு விசுவாசிக்கலையோ அவங்கெல்லாம் என்னது ஒரு சினகாக் வச்சுருக்காங்க, டெம்பிள். அதாவது பழைய ஏற்பாடு மட்டும் தான் படிப்பாங்க. பேதுரு யோவான் ஆகிய ஆட்கள்லாம் இன்னும் ஆனால் அந்த சினகாகுக்கெல்லாம் போகிறாங்க, டெம்பிளுக்கெல்லாம் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், டைம் கிடைக்கும். அது போக தேவாலயத்துக்கு வரும் மக்களுக்கு என்னது பழைய ஏற்பாடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக பேதுரும் யோவானும் எங்கே ஒரு தேவாலயத்துக்கு போகிறாங்க 3 மணிக்கு. ஸோ ஏன் 3 மணிக்கு யூதர்கள் தேவாலயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் டைம் தான் இந்த பலி செலுத்துவாங்க, சாக்ரிஃபைஸ். இந்த யூதர்கள் கிறிஸ்து தான் அல்டிமேட் சாக்ரிஃபைஸ்ன்னு நம்பாத மக்கள் இன்னும் பழைய ஏற்பாடு ட்ரெடிஷன் படியே என்னது அந்த சாக்ரிஃபைஸ் ஈவினிங் வைப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் என்னது பேதுரு யோவான் எல்லாரும் போகிறாங்க. அவர்கள் தேவாலயத்தின் முற்றத்தில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் அங்கிருந்தான். ஸோ அதாவது அந்த டெம்பிளோடைய கேட்டு, அது அந்த கேட்டோடைய பேர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. அந்த கேட்டோட பேரே பியூட்டிஃபுல். ஸோ அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான். அவன் பிறந்தது முதல் ஊனமுற்றவனாக இருந்தான். அப்பனா அவனால் நடக்க முடியாதுன்னு அர்த்தம். பிறந்ததுலேருந்து அவனால் நடக்க முடியாததால் அவனது நண்பர்கள் சிலர் அவனை சுமந்து வந்தனர். அவனது நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் அவனை தேவாலயத்துக்கு அழைத்து வந்தனர். அவர்கள் ஊனமுற்ற மனிதனை தேவாலயத்துக்கு வெளியே ஒரு பெருங்கதவின் அருகே உட்கார வைத்தனர். ஸோ டெய்லி இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 40 வயசு. இப்போ பேதுரும் யோவானும் பார்க்கும்போது டெய்லியும் அவன் நண்பர்கள் அவனை சுமந்து அந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற டெம்பிள் கேட் பக்கத்தில் அவனை கொண்டு வச்சிருவாங்க. அப்போ தான் பையன் சாப்பிட முடியும், பிச்சை எடுத்து அந்த காசு வச்சு சாப்பிட முடியும். ஒருவேளை அந்த காசு வச்சு அவனோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுவானா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி அவனோட நண்பர்கள் என்னது நல்ல பசங்களாம் அவனை கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அது அலங்கார வாசல். ஸோ தமிழில் அதுக்கு பேர் அலங்கார வாசல் என அழைக்கப்பட்டது. தேவாலயத்துக்குள் போகும் அனைவரிடமும் அம்மனிதன் பணத்திற்காக பிச்சை கேட்டான். அன்றைய தினம் அம்மனிதன் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போய் கொண்டிருப்பதை கண்டான். அவன் அவர்களிடம் பணத்திற்காக வேண்டினான். ஸோ பேதுரும் யோவானும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாப்புல அந்த பிச்சை எடுக்கிற ஊனமுற்ற மனிதனை. ஸோ அவங்க அந்த பையன் அந்த மனுஷன் பேதுரு யோவானும் பார்த்து ஒரு மாதிரி ஹிண்ட் அடிக்கிறார், காசு பிச்சை எடுக்கிறதுக்காக. உடனே பேதுருவும் யோவானும் ஊனமுற்ற அம்மனிதனை நோக்கி எங்களை பார் என்றார். எங்களை பார். அம்மனிதன் அவர்களை பார்த்தான். அவர்கள் ஏதேனும் கொஞ்சம் பணம் கொடுப்பார்கள் என அவன் எதிர்பார்த்தான். ஆனால் பேதுரு, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ கிடையாது. ஆனால் உனக்கு கொடுக்கக்கூடிய வேறு பொருள் என்னிடம் உள்ளது. நாசரத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் எழுந்து நட அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த மனுஷனுடைய கையை பிடிச்சு இப்படி நிற்க வைக்கிறான். ஸோ என்ன நடக்குது, பின் பேதுரு அம்மனிதன் வலது கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அம்மனிதனின் பாதங்களும் கால்களும் பலம் பெற்றன. ஸோ இங்கே தான் ஒரு அற்புதம் நடக்குது. அலங்காரம் அப்படிங்கிறது டெம்பிள் கேட். பிச்சை எடுக்கிற மனுஷனுக்கு 40 வருஷமா நடக்க முடியல. என்ன நடக்குது இன்னைக்கு, 40 வருஷமா ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. டெம்பிள்ல உட்காந்து கடைசியில் என்னது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் யூத மனிதனாகிய பேதுரு நாசரத்தை சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு தூக்குறாரு. உடனே அந்த மனுஷனுக்குடைய காலு, ஆங்கிள் போன்ஸு, ஃபுட் போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி எந்திரிச்சு நிற்கிறான். 40 வருஷமா எந்த டாக்டராலையும் இந்த அற்புதம் செய்ய முடியல, வேற எந்த மதத்தோடைய ஆட்களும் செய்ய முடியல, எந்த பாஸ்டராலையும் செய்ய முடியல, எந்த மூத்த மனுஷனாலையும் செய்ய முடியல. இங்க பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற மனிதன், இயேசு கிறிஸ்துவோடைய சீடன்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவன் கையை பிடிச்சதுல என்னாச்சு, அவன் காலில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் அவ்வளோ பவர் வந்துச்சு. இப்போ அந்த மனிதன் குதிச்சுட்டு இருக்கான். குதிச்சு தேவனுக்கு என்னது, நன்றி செலுத்துறான். இனிமேல் நான் பிச்சை எடுக்க தேவையில்ல. 40 வருஷமா நான் பிறந்ததுலேருந்து நான் ஒருக்க கூட நடந்ததில்லை. இப்போ பாருங்க, எல்லாரும் பாருங்க, நான் நிற்கிறேன், நான் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துறான். எல்லா புகழும் தேவனுக்கே, எல்லா புகழும் தேவனுக்கே அப்படின்னு சொல்லி என்னது, அந்த மனுஷன் வந்து வாழ்த்துறான் தேவனை. இத்தனை வருஷம் அவனுக்கு பணம் மட்டும் தான் பெருசா இருந்திருக்கும், இத்தனை வருஷம் பிச்சை எடுக்கிறது தான் பெருசா இருந்திருக்கும். இப்பதான் அவனுக்கு தெரியுது தேவனுடைய பவர் எவ்வளவு உண்மை அப்படிங்கறது. அந்த தேவனுடைய பவர் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா, இயேசுவின் நாமத்துல மட்டும்தான் தேவனுடைய பவரை ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த உலகத்துல. ஸோ எப்பயுமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பைபிள்ல ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அதுல எப்பயுமே ஒரு பிசிக்கல் டெமான்ஸ்ட்ரபிள் அடையாளம் இருக்கும், ஒரு பிசிக்கல் டெமான்ஸ்ட்ரபிள் சைன். எவனாவது ஒருத்தவனுக்கு கண்ணு தெரியல, இல்லை ஒருத்தவனுக்கு நடக்க முடியல, ஏதாவது ஒரு ஒரு பிசிக்கல் சைனா இருக்கும். ஸோ அதுலேருந்தே தெரியுது ஒரு அற்புதம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு அடையாளம். தேவன் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். ஏன்னா இது வந்து நம்மளுடைய டெம்பரரி உலகத்தில் நடக்குது, பரலோகத்தில் நடக்கல. பவர் பரலோகத்திலேருந்து வருது. ஆனால் வந்து என்னது, நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு ஃபிசிக்கல் சிக்னஸோ இல்லை ஒரு நோயோ. இப்போ எப்படி வந்து ஒரு லேடிக்கு வந்து 11-12 வருஷமாக வந்து பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருந்துச்சு, எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவோடைய போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து தொட்டா அந்த மனுஷி உடனே வந்து என்னது, அந்த ப்ளீடிங் பிரச்சனை சரியாக போச்சு. எல்லாமே பாருங்க, நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு நோயோ இல்லை ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனையோ, இல்லை ஒருத்தன் செத்துருப்பான், இயேசுவின் நாமத்தில் வந்து அவங்கள திரும்ப உயிரோட கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேட்டட் சைன், ஒரு அடையாளம் வந்து என்னது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்து என்ன செய்யுது, அது சரியாகுது. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய சித்தம் இருக்கணும். சும்மா எவனாலும்லாம் நம்ம வந்து சரி பண்ண முடியாது. தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய குமாரன் பேராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம அற்புதம் செய்ய முடியும். ஆனால் தேவனுடைய சித்தம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு பதிலுக்கு நமக்கு விசுவாசம் இருக்கணும். ஏன்னா தேவனுடைய சித்தம் இருந்து நமக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பேதுருக்கு அந்த நேரத்தில் விசுவாசம் இல்லை, டேய் நம்ம பாட்டுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நில்லு நட அப்படின்னு சொல்லும் போது அவன் எந்திரிச்சு நிற்கலைன்னா பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சிரிப்பானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அந்த அடையாளம் நடந்திருக்காது, பைபிளே இந்த இன்சிடென்ட் இருந்திருக்காது. ஸோ தேவனுடைய சித்தத்தோட என்னது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய விசுவாசம், அந்த உண்மையான விசுவாசம் நமக்கும் இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து அந்த அற்புதம் நடக்கும். அந்த அற்புதம் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும். அண்ட் இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்துக்கு மகிமை சேரும். அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த ஃபெய்த்துக்கு அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா இட் வில் பி அ பர்ஃபெக்ட் ஹீலிங். இப்போ எப்படி வந்து டாக்டர் மாத்திரை கொடுக்குறாருன்னா வந்து ஒரு 2 நாள் நல்லா இருக்கு, மாத்திரை முடிஞ்சிருச்சு சார், எனக்கு திரும்ப காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்லி முக்கால்வாசி பேர் வந்து திரும்ப நிற்பானுங்க. அந்த மாதிரி பட்டதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஹீலிங், பர்ஃபெக்டாக குணப்படுத்துவார். அவருடைய நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அது ரெண்டாவது இது. ஸோ ரெஸ்பாண்டிங் டு காட்ஸ் வேர்ட் அண்ட் வில், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது, நிறைய அற்புத அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த உலகத்தில் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னது தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் நம்ம நம்மளுடைய விசுவாசம் என்னது, அதை நம்பணும். நம்ம அதற்காக ஜெபிக்கணும். கிறிஸ்துவே, அடுத்து நான் எங்க போய் என்ன நல்ல விஷயம் செஞ்சா உங்க நாமத்துக்கு மகிமை சேரும் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டா நமக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அப்பதான் நம்மளும் பேதுரு யோவான் மாதிரி நம்ம நிறைய அற்புதங்கள் செய்ய முடியும். இப்போ ஒரு இன்சிடென்ட்டுக்கு வந்து நான் சொல்லணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தடவை நாகர்கோயிலில் வந்து என்னோட பாட்டி வந்து ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் 2 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. நான் அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். இருமல் கண்டினியூஸாக வந்துகிட்டு இருந்தது, செகண்ட் ஆஃப்டர் செகண்ட் இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் யோசித்தேன், ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் ஒரு கஷ்டத்தோடு பார்த்துட்டு இருந்தேன். இது நம்மளால் சரி பண்ண முடியலையே, ஏன்னா இது நரம்பு கோளாறால் வர இருமல். தொண்டையெல்லாம் ஃபுல்லாக ஸ்மால் ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி லைக் அவங்களுக்கு காற்றே வந்து லங்ஸ்குள்ளே போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து அவங்க தொண்டை சுருங்கிருச்சு.
ஸோ அப்படி ஒரு கஷ்டப்படுற ஒரு இருமல், ஊசி மாத்திரை மருந்து வச்சே சரி பண்ண முடியாது. நான் எல்லாரும் கொஞ்சம் வெளியே நிற்க சொன்னேன். அவங்க செஸ்ட்டை டச் பண்ணி நான் வந்து ஜெபம் பண்ணேன் கொஞ்ச நேரத்தில் இயேசுவின் நாமத்தில். உடனே வந்து அவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட். 2 நாள் ஆல்மோஸ்ட் 1.5 நாள் அவங்க தூங்கலை. ஒரு 2 hours கண்டினியூஸாக அவங்க தூங்கினாங்க. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கிடச்சிது இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சதுனால. 2 hours கண்டினியூஸாக நல்ல தூக்கம் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ தேவனுடைய சித்தம் அன்னைக்கு இருந்துச்சு. அது ஒரு அற்புத அடையாளமாக மாறுச்சு அன்னைக்கு. எஸ், அது வந்து மேபி ஒரு பெரிய அற்புதம், பெரிய அடையாளமாக இருக்க தேவையில்லை. பட் அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம் தூக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த நேரம். அது இயேசுவின் நாமத்தில் கிடச்சிது. அந்த நேரம் என் பாட்டிக்கு என்ன புரிஞ்சிருக்கும் தூக்கம். அவங்க வந்து பைபிளெல்லாம் ரொம்ப நாலேஜ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுது. அன்றைக்கி என்ன அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன், அவருடைய நாமத்தில் இவ்வளோ வல்லமை இருக்குது, எனக்கு இவ்வளோ தூக்கம் கிடச்சிது தம்பி மூலமாக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அன்றைக்கி புரிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய சித்தம் இருக்கும்போது நம்ம அது விசுவாசத்தினால ரெஸ்பாண்ட் பண்ணி அதை செய்கிறது மிக முக்கியம், மிக மிக முக்கியம். இதே இது எனக்கு அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? டாக்டரை கூப்பிட்டு, டாக்டர் வேற ஒரு மெடிசின் ஏதாவது கொடுக்க முடியுமா, தூக்கத்துக்கோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுக்க முடியுமா, கொஞ்ச நேரமாவது அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா இயேசுவோட நாமம் அன்னைக்கு வந்து புகழ் சேர்ந்துருக்காது அந்த செகண்டில். பட் பிகாஸ் அந்த விசுவாசத்தால் நான் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால 2 hours அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம். அந்த மாதிரி தூக்கம் கிடைச்சி அவங்களுக்கு பல வருஷம் ஆச்சு போல். ஸோ இட் வாஸ் குட் இன்சிடென்ட். எனிவே, சரி. ஸோ பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியோ பொண்ணோ எனக்கு கிடையாதுப்பா உனக்கு பிச்சை கொடுக்குறது, ஆனால் அதை விட இன்னும் நல்ல காரியம் எனக்கு இருக்குது. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி உடனே நான் சொன்ன மாதிரி அவருடைய ஆங்கிள் போன்ஸ், லெக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெங்தனை. அவர் நிற்க மட்டும் செய்யலை, குதிக்க வேற செய்கிறாரு. சுற்றி பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா நடக்குது இங்கே? 40 வருஷமா இவன் வந்து இங்கே பிச்சை எடுக்கிறவனாச்சே, இவன் எப்படி ஊனமுற்ற ஆளாச்சே, எப்படி வந்து இவன் இப்படி குதிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா இருந்துங்க. அதுவும் யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க வந்து 40 வருஷமா ஊனமுற்றவனா இருந்தானா அவன் லெக்ஸ் எல்லாம் எவ்வளவு வீக்கா இருந்திருக்கும். ஒரு மாதிரி நம்ம கை எப்படி இருக்கும் அது மாதிரி தான் அவனுக்கு காலே அப்படிதான் இருந்திருக்கும். அவ்வளோ பவர் வந்திருக்கு இயேசுவின் நாமத்துல. ஓகே, அம்மனிதன் குதித்தெழுந்து அவனது பாதங்களில் நின்று நடக்க ஆரம்பித்தான். அவன் அவர்களோடு தேவாலயத்துக்குள் சென்றான். அம்மனிதன் நடந்து கொண்டு குதித்து கொண்டு தேவனை வாழ்த்தியவனாக இருந்தான். ஸோ உடனே வந்து அவன் பேதுரு யோவானுக்குள்ள அந்த டெம்பிள்குள்ள போயிட்டான். போய் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு குதிச்சு காட்டுறான். இதே இது இந்த காலத்துல நம்ம ஏதாவது ஒரு ஊனமுற்ற ஆளுக்கு இப்படி செஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோவேன், அவன் வேணுட்டு என்ன திரும்ப செஞ்சிருப்பான்? எப்பா நன்றிப்பா, என்னால் நடக்க முடியுது, நான் திரும்ப உட்காந்துக்கிறேன், அப்போதான் நான் திரும்ப இந்த பிச்சை பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னது இப்படி வேற ஒரு குசும் பண்ணியிருப்பான். வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்ல வேலை அந்த காலத்தில் வந்து அவன் என்ன நினச்சான், அந்த பையன் உள்ளே போய் இது வந்து இந்த அடையாளத்தை வந்து எல்லாருக்கும் நான் காட்டணும், தேவனுக்கு அந்த மகிமை சேரணும், அப்போதான் எல்லாருக்கும் விசுவாசம் கூடும், நசரனாகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் என்கிற ஒரு ஃபேக்ட் அவனுக்கு அந்த ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. பார்த்தியா, அதான் பேதுரு யோவான் எங்கே போகிறாங்களோ அவனும் சேர்ந்து போகிறான், உள்ளே போகிறான். அப்படி எல்லா மக்களும் அவனை அடையாளம் கண்டு கொண்டனர். எப்பொழுதும் அலங்கார வாசல் அருகே அமர்ந்து பணத்திற்காக பிச்சை கேட்கும் ஊனமுற்ற மனிதனாக அவன் என்று மக்கள் அறிந்தனர். எப்பயுமே டெய்லி அங்கதான் நான் நின்றுப்பா, இப்போ உள்ள வந்து கூச்சிட்டு இருக்கானே பரவாயில்லையே அப்படின்னு. இப்போது அதே மனிதன் நடந்து கொண்டிருப்பதை, தேவனை வாழ்த்தி கொண்டிருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள். எவ்வாறு இது நடக்கக்கூடும் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் சொன்ன மாதிரி டெம்பிள் ஸ்கூல்ல என்னது பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்தது, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை. ஸோ இப்போ அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு பேதுரு யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவோடைய பவரை காட்டுறதுக்கு. நீங்கள் படிக்கிற பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை பற்றி தான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பேதுருக்கும் யோவானுக்கும் கிடச்சிருச்சு. பேதுரு யோவான் சொல்கிறான், என்ன நாங்களாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ இல்லை வந்து நாங்கள் நல்ல மனிதர்களாக இருந்ததுனால நாங்கள் இந்த அடையாளம் செஞ்சோன்னு நினைக்கிறீங்களா? அப்பெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, நாங்கள் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பேதுரு யோவானு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் இந்த அற்புதம் நடந்தது. He is the prince of the entire universe. இயேசு கிறிஸ்துவ தான் நீங்க வந்து சிலுவையில அடிச்சு கொன்னீங்க, அவரை ரிஜெக்ட் பண்ணீங்க. ஆனா 3வது நாள் அவர் உயிரோட வந்ததை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். அவர் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததுனால அவருடைய நாமத்துல நாங்க இந்த அற்புதம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்னது இயேசு கிறிஸ்துக்கு
மகிமை சேர்த்தார் பேதுரு. ஏது இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதம் ஏதாவது ஒருத்தன் செஞ்சுருந்தான்னு வச்சுக்கோவேன், உடனே அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆமாம், நான் வந்து கொஞ்சம் பெரிய ஆள், நான் ரெவரன் ப்ராஃபெட்டு டாக்டரு, இந்த சர்ச்சில் இந்த அட்ரஸில் இந்த அட்ரஸில் எங்கள் சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே என்னது அவனை தன்னைத்தானே தான் வந்து என்னது புகழுவான். ஆனால் பேதுரு என்ன செஞ்சாரு? நாங்கள் வேஸ்ட்டு, ஏன்னா நான் நல்ல மனுஷனாக இருந்தனால நான் இது பண்ணேன்னு நினைக்கிறியா? இல்லை, நான் எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நாங்கள் வெறும் கையை தான் தொட்டோம். ஆனால் அந்த வல்லமை ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து தான் வந்து என்னது செஞ்சு கொடுத்தாரு. ஸோ ஏதாவது ஒரு அற்புதம் ஒரு அடையாளம் நடந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக அது வந்து என்னது இயேசு கிறிஸ்துக்கே மகிமை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இல்லை நம்ம கையால் எந்த அற்புதமும் நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல செயலை செஞ்சு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அது உங்களுக்கு செய்கிறேன், இயேசு கிறிஸ்து வேதத்தில் இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் இந்த அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னாது நம்ம செய்யணும். ஏன்னா பேதுரு யோவானுக்கு ஒரு அபிஷேகம் நமக்கு இல்லை. ஏதோ நமக்கு ஒரு 5%, 5%, 10% ஏதாவது அப்பப்போ வரும். அந்த கிருபை எப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரோ அதை அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மற்ற நேரம் ஆனால் நம்ம பேசாமல் உட்காந்துருக்க கூடாது. வி ஹாவ் டு ஷோ லவ் வந்து கண்டிப்பாக காட்டணும். எப்போ வந்து அற்புத அடையாளம் வருதோ நல்லது, போனஸ், வெரி குட், happy. Amen.